அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம மேட்டுப்பாளையத்துல இருக்கோங்க. இன்னைக்கு மேட்டுப்பாளையத்துல இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் என்ன வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 12672 நீலகிரி அதிவிரைவு வண்டியில டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்டேஷனுக்குன்னு கிராண்ட் என்ட்ரன்ஸ் கிடையாதுங்க. ஆனா இந்த ஸ்டேஷனுடைய அடையாளமான உதகை மலை ரயில் இதோ நிக்குது பாருங்க. மேட்டுப்பாளையத்திலிருந்து கிளம்புற நம்ம நீலகிரி எக்ஸ்பிரஸ் இந்த உதகை மலை ரயில் கீழே இறங்காம இங்கிருந்து புறப்படாதுங்க. அதே போல சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையம் வர நீலகிரி எக்ஸ்பிரஸ் இங்கே வந்து சேர்ந்த பிறகுதான் இந்த உதகை மலை ரயில் கிளம்பி போகுங்க. இந்த ரெண்டு ட்ரெயினுமே கனெக்டிங் ட்ரெயினுங்க. நம்மளால அந்த பக்கமா நின்றுட்டு இருக்காருங்க. இங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு வரும். இப்போ வந்த உடனே நாம எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துடலாங்க. நீலகிரியோடைய டெடிகேட்டட் ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 2140 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா சூப்பர் சில்லுன்னு இருக்குங்க. 2019க்கு முன்னாடி வரைக்கும் இந்த ட்ரெயினில் ஸ்லிப் கோச்சஸ் இருந்ததுங்க. இந்த ட்ரெயின் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்த பிறகு கொஞ்சம் கோச்சஸை அங்கேயே பிரித்து விட்டுருவாங்க. மீதி தான் மேட்டுப்பாளையத்துக்கு வருங்க. ஏன்னா மேட்டுப்பாளையத்தில் அப்போது பிளாட்ஃபார்ம் ரொம்ப சின்னதாக இருந்ததுங்க. செகண்ட் ஏசிங்க. இதில் நீங்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 1290 rupees ஃபேர் ஆகுதுங்க. இங்கேயும் கர்டைன்ஸோட ஜம்முன்னு இருக்குங்க. தேர்ட் ஏசிங்க. இதில் நீங்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 930 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. வண்டி திருப்பூர் போகிறதுக்குள்ளே ஃபுல் ஆகிடுங்க. இப்போ காலியாக தான் இருக்குது. தேர்ட் ஏசி எக்கனாமிங்க. இதில் நீங்கள் மேட்டுப்பாளையத்திலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 855 rupees ஃபேர் ஆகுதுங்க. இங்கே தேர்ட் ஏசியை விட சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஃபெசிலிட்டியும் நிறையா இருக்குங்க. ஆகா, நம்ம கோச்சான ஸ்லீப்பர் கோச்சுங்க. இன்னைக்கு நாம டிராவல் பண்ண போகிற கோச்சும் இதுதான், S5. இதில் நீங்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து சென்னை வரைக்கும் போகிறதுக்கு 355 rupees ஃபேர் ஆகுதுங்க. யாருமே இல்லை, செம்ம காலிங்க. இங்கே ஜென்ரல் கூட செம ஃப்ரீயாக இருக்குங்க. இதில் மேட்டுப்பாளையத்திலேருந்து சென்னை போகிறதுக்கு 195 rupees ஃபேர் ஆகுதுங்க. மேட்டுப்பாளையத்திலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நம்மளை ஹால் பண்ண போகிற லோகோ ஈரோடு ஷெட்டோடைய WFE4ங்க. நம்மளுக்கு கோயம்புத்தூரில் ரேக் ரிவர்சல் இருக்குங்க. நீலகிரியோடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 1 LPR, 1 SLRD, 4 ஜென்ரல், 7 ஸ்லீப்பர் கிளாஸ், 4 தேர்ட் ஏசி, 3 தேர்ட் ஏசி எக்கனாமி, 2 செகண்ட் ஏசி, 1 கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் ஏசி இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். மேட்டுப்பாளையத்திலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து கோயம்புத்தூர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போன பிறகு ரேக் ரிவர்சல் இருக்கும். எல்லாத்தையும் இன்றைக்கி சூப்பராக கவர் பண்ணிடலாம். நம்ம லோக்கோ ரெடியாக நிற்கிதுங்க. இப்போ நம்ம உள்ளே போன உடனே இவரை தான் கொண்டு வந்து நம்மளுக்கு மாட்ட போகிறாங்க.
ஸ்டார்ஸ் 35 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான கோயம்புத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CBE. இங்கே 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். இங்கே நமக்கு ரேக் ரிவர்சல் இருக்குங்க. வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம். தலைவன் ஃபயருங்க, வண்டி உள்ள வந்தது அப்படியே பின்னாடியே கொண்டு வரா பாருங்க. உள்ள வந்துகிட்டு இருக்காருங்க நம்ம ஆளு. நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட்டை கோயம்புத்தூர்லேருந்து ஹால் பண்ண போகிற லோக்கோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஈரோடு ஷெட்டோடைய WJP7ங்க. லாஸ்ட் டைம் நான் சேரனில் பிளாக் பண்ணும்போது என்ன ப்ரோ 2 நீலகிரி கிராசிங் காமிச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த வண்டி சென்னை சென்ட்ரல்லேருந்து வந்தாலும் சரி, மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்தாலும் சரிங்க, இங்கே கோயம்புத்தூரில் ரேக் ரிவர்சல் இருக்குது. ஸோ அன்றைக்கி ஆப்போசிட்டில் வந்த வண்டியை தான் உங்களுக்கு 2 முறை காமிச்சேங்க. மேட்டுப்பாளையத்தில் ஒருவேளை நீங்கள் சாப்பிடலனா உங்களுக்கு டின்னருக்கு பெஸ்ட் ஸ்பாட் இந்த கோயம்புத்தூர் சந்திப்புங்க. இங்கே கேட்டரிங்கும் அவைலபிளாக இருக்குது. பிளாட்ஃபார்ம்லேயே விற்பாங்க, வாங்கி சாப்பிட்ருங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம கிளம்பும் போது எனக்கு நான் ட்ராக் சைடு பக்கமாக சீட் இருந்துச்சுங்க. ஆனால் கோயம்புத்தூரில் ரிவர்சல் ஆன பிறகு ட்ராக் சைடு வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் இன்னைக்கு சூப்பராக கவர் பண்ணிடலாங்க. இன்னைக்கு பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TUP. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே நிறைய புக்கிங்ஸ் நம்ம வண்டிக்கு இருக்குது. கோயம்புத்தூரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அவ்வளோவா இன்னைக்கு ஃபுல் ஆகலைங்க. ஆனால் இங்கே நிறைய கூட்டம் ஏறுது. எனக்கு இந்த ட்ரெயின் பர்சனலாக ரொம்ப பிடிக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் மக்களுக்கும் இந்த ட்ரெயினை ரொம்ப பிடிக்கும். கோயம்புத்தூர் அப்படின்னா சேரன், மேட்டுப்பாளையம் அப்படின்னா நீலகிரிங்க. இதுவும் ஒரு பீஸ்ட்டு தாங்க. இந்த ட்ரெயின் 160 இயர்ஸ்க்கு மேலே பழமையான ட்ரெயின் தாங்க. இருந்தாலும் இந்த ட்ரெயினை சவுத் வெஸ்ட் மெயின்ல இருந்து பிரித்து உருவாக்குனதா இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸுங்க. இன்னொரு எக்ஸ்பிரஸ் மலபார் எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 15 மார்ச் 1929 இருந்து தான் சென்னையிலேருந்து ஓட ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த ட்ரெயின் இன்னும் 100 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணலை. நீலகிரியோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 530 கிலோமீட்டருங்க. மொத்தம் 9 hours 5 minutesல எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போய் சேருது. மொத்தம் 7 halls இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினை மேட்டுப்பாளையத்துல இருந்து நைட்டு 9:20 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:25 AM எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போய் சேருதுங்க.
136 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஈரோடை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஈரோடு சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் இடி. இங்கே 2 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இவ்வளோ பெரிய ஈரோடு ஜங்ஷனுக்கு மொத்தமே 4 பிளாட்ஃபார்ம் தாங்க இருக்குது. அதில் இந்த 2 பிளாட்ஃபார்ம் தான் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறாங்க. மற்ற பிளாட்ஃபார்ம் எப்பயாவது தான் யூஸ் ஆகுதுங்க. ஆனால் இந்த ஸ்டேஷனுக்கு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம் இருக்குது. ஸோ இன்னும் 2 பிளாட்ஃபார்ம் எக்ஸ்ட்ராவாக போட்டாங்கன்னா இங்கே பிளாட்ஃபார்ம் தட்டுப்பாடே இருக்காதுங்க. நைன்டீன் 98 பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரெயின்ஸ்க்குலாம் மெரூன் கலர் லிவரி இருந்துச்சுங்க. ஆனால் நீலகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ப்ளூ கலர் லிவரி கொடுத்துருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னலுக்கு மேலேயும் கீழேயும் ஒயிட் கலர் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குங்க. நீலகிரி வருது, ப்ளூ மவுண்டன் வருதுனாலே அப்படியே துண்டா தெரியுங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு த ஸ்டீல் சிட்டி. 196 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சேலம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SA. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா நம்ம நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு இருக்குங்க. உள்ள நிறையா பர்த் இன்னுமே வேக்கண்டாக இருக்குங்க. ஆமாம், அது என்ன நீலகிரி எக்ஸ்பிரஸ்? நீலகிரி அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. அந்த மலையில் நிறையா தைல மரம் இருக்காங்க. அந்த தைல மரத்துடைய இலையில கொஞ்சம் வெயில் படும்போது ப்ளூ கலர் ஷேடில் தெரியுங்க. ஸோ அதை நீலகிரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறையா குறிஞ்சி மலர் பூக்குங்க. குறிஞ்சி மலர் கொஞ்சம் நீல கலரில் இருக்கும் இல்லையா? ஸோ அதனாலையும் இந்த ட்ரெயினுக்கு நீலகிரி அப்படின்னு பேர். அந்த மலையோடைய பேரை நம்ம ட்ரெயினுக்கு வச்சுட்டாங்க. இந்தியன் ரயில்வேஸ் ஃபேரை இன்க்ரீஸ் பண்ண பிறகு நம்ம ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி அண்ட் தேர்ட் ஏசி எக்கனாமியில் 10 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஆனால் தேர்ட் ஏசியில் மட்டும் 15 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்லீப்பர் அண்ட் அன்ரிசர்வில் 5 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. போன முறை ட்ராவல் பண்ணதுக்கும் இந்த முறை ட்ராவல் பண்ணதுக்கும் ஒன்லி 5 rupees மட்டும்தான் ஸ்லீப்பரில் அதிகமாக இருக்குங்க. சேலத்துல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு காட்பாடி ஜங்ஷன் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ 200 கிலோமீட்டர்ஸ் மேல நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க. இடையில ஜோலார்பேட்டை கூட எங்கேயுமே ஸ்டாப்பிங் கொடுக்கலங்க. அப்பா அப்பா, இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஈரோடு வேப் 7 செம சூப்பரா ஹால் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்குங்க. எல்லா இடத்துலயும் டெரிஃபிக்கான ரன்னு தான். செம்மையா ஹால் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கு இன்னைக்கு.
சேலத்துலேருந்து ஒரு அருமையான ரன்ல காட்பாடிக்கு சீக்கிரமாகவே வந்துட்டோங்க. ஆனால் முன்னாடி காவேரி பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருக்கு. ஸோ நாமளும் இங்கே சிக்னலில் நின்றுட்டு இருக்கோங்க. ஸ்டார்ஸ் 401 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KPD. இங்கே 8 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பை ப்ரோ. தமிழ்நாட்டுடைய ஹை ஸ்பீட் செக்ஷன்ல நம்ம நீலகிரி இன்னைக்கு வந்தது பாருங்க. ஈரோடு வேப் 7 செம்ம ஹாலிங். த நீலகிரி த ப்ளூ மவுண்டன் அப்படின்னு சொன்னாலே ஒரு எமோஷன் தாங்க. இன்னைக்கு காட்பாடி ஜங்ஷன்ல நம்ம வண்டி அதிசயமா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு வந்திருக்குங்க. எப்பவுமே 2க்கு தான் போவோம், ஆனா இன்னைக்கு இங்க நிறுத்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்ததா அரக்கோணம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. வாங்க இங்க இருந்து கிளம்பலாம். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம அரக்கோணம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் AJJ. இங்கே 22 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இப்போ இந்த ட்ரெயினை இங்கேருந்து ஃபுல்லாகவே லோக்கல் பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு முன்னாடி ரொம்ப நேரமா காவேரி எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த வண்டியை சித்தேரியில் ஓவர்டேக் பண்ணோங்க. ஸோ நாம இப்போ முன்னாடி வந்துட்டோம், அதனால தான் டிலேவாக இருக்குங்க. நம்ம ட்ரெயினோடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு MGR சென்னை சென்ட்ரல், பெங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் கூட ரேக் ஷேரிங் இருக்கு. மொத்தமாக 4 ரேக் இருக்குங்க. இந்த வண்டியை பேசின் பிரிட்ஜில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. 525 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான பெரம்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு PER. இங்கே 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இப்போ நமக்கு இங்கேருந்து சென்ட்ரல் போகிறதுக்கு கொஞ்சோண்டு ஸ்லாக் டைம் இருக்குது. ஸோ ஆன் டைமில் உள்ளே போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேங்க.
நம்ம ட்ரெயினுக்கு முன்னாடி ரொம்ப நேரமாக மேங்களூர் மெயில் போயிட்டு இருந்ததுங்க. ஸோ நாம் டிலேவாக இருக்கோம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடியே நிறைய வண்டி பிளாட்ஃபார்முக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ உள்ள ஆன் டைமில் போகிறோமான்னு பார்க்கலாம். நமக்கு பக்கத்தில் நம்ம கிங் பிக் பாஸ் த ஸ்பீட் மெஷின் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நிற்குதுங்க. ஸ்டார்ஸ் 530 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் MAS. இங்க நம்ம வண்டி ஃபைனலா ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துச்சுங்க. இன்னைக்கு நாம ஜீரோ ஸ்கிப் ஜீரோ ஸ்லீப் வ்ளாக்ல உள்ள வந்து சேர்ந்துட்டோங்க. நீலகிரியில் இன்னைக்கு 130 ஒரு டெரிஃபிக்கான ஜேர்னி பண்ணி சூப்பராக இன்னைக்கு சென்னை சென்ட்ரலுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. இந்த ட்ரெயினில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியா தெரியணும். அவ்வளோ ஒரு அற்புதமான வண்டிங்க. ஸ்டாப்பிங்கும் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்களும் ஒரு முறை இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃபேவரட்ஸ்லேயும் இந்த வண்டி ஆட் ஆகிடுங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம மீண்டும் ஒரு சூப்பரான vlog சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.